स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवी रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयोश्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमस्ते यतिराजाय विवेकानन्दस्फूर्तये सत्सित्सुखस्वरूपाय स्वामिने तापहारये। இங்கு கூடியுள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். ராமகிருஷ்ண மடத்தினுடைய நாட்டமணி மடத்தின் தலைவர் சுவாமி சமாளிதரன் அவர்களுக்கு என்னுடைய சாஸ்திரங்களுக்கு மற்ற துறவிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். இந்த நல்ல தருணத்தில் நாம் இங்கு கூடியிருக்கிறோம். நான் வந்து உட்கார்ந்தோடனே மகாராஜ் கேட்டேன், சமாளிதரன் கேட்டேன், எவ்வளோ செலவாச்சின்னு கேட்டேன். பெயிண்டிங்கெல்லாம் ஒரு 3 லட்ச ரூபா ஆச்சு. பின்னாடி செலவு விழுந்தது, அது மகாராஜ் சொல்லியிருந்தாருக்கு, அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா ஆச்சு. இப்படிலாம் ரெடி பண்ணி ஏன் நம்ம இங்கே வந்திருக்கோம்? ஜஸ்ட் ஒரு கேள்வி நானே உங்களுக்கு கேட்குறேன், எதுக்காக இது செய்யணும்? அது ரெண்டாவது. அதோட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. நாம் எல்லோரும் கூடணும் சத் சங்கம். ஏன்னா 4 பேருக்கு நல்லது செய்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவது. ஒரு சத் சங்கம் நடக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வரணும், அடிக்கடி வரணும். அடிக்கடி வந்தால் தான் பகவான் ராமகிருஷ்ணரை பற்றிய எண்ணங்கள் நமக்கு வரும். இந்த அடிக்கடி வருகையின் மூலமாக பகவான் ராமகிருஷ்ணரை பார்ப்பதன் மூலமாக அவருடைய உபதேசங்கள்லாம் கேட்பதன் மூலமாக அவர் மேல் நமக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை தான் சத் சங்கம் அப்படின்னு சொல்கிறோம். பகவானால் எதையும் செய்ய முடியும், அவருடைய அருளால் எதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அமுதுபள்ளிகளில் பகவான் ராமகிருஷ்ணன் 1882 ஆகஸ்ட் 24 சொல்றார். பகவானால் எதையும் செய்ய முடியும். அந்த நம்பிக்கை நமக்கு வரணுமே. எப்படி வர்றது? இந்த மாதிரி சத்சங்கம் தான் வரணும். அதனால தான் வெங்கடசாமி நாயுடு மகாராஜ் சொன்னார், ஏன் இதை ஆரம்பித்தார் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் சத்சங்கத்தை கொண்டு வரணும். நல்லது செய்யறதுங்கிறது எதுக்கு? நல்லது செய்யறாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த கேள்வி நான் கேட்பேன். முதல் சத்சங்கம் வரணும். சத்சங்கம் தான் நல்லவர்களோட சேர்ந்து நல்ல எண்ணங்கள் வர்ற ஒரு மாதிரி உட்காந்து நம்ம அதெல்லாம் யோசிக்கணும். அப்போ இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் வீடுகள் மேலே உங்களுக்கு பற்று வருது. எப்படி வருது? ஏதோ கழுத்தை நீட்டிட்டோங்கிறதுக்காகவா? நீங்க அது நல்லதோ கெட்டதோ எடுத்துக்கிட்டீங்க. அதனால தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஃபேக் இட் அண்ட் மேக் இட் அப்படின்னு சொல்லி. புரியுதோ புரியலையா, முதல் நம்ம அதில் சேர்ந்துக்கிறோம். இப்போ நீங்கள் உங்கள் வீடுகளில் பற்று வச்சுருக்கீங்க. திருமணம் ஆகும் பொழுது நமக்கு யாருன்னே தெரியாது அவர். ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் அவர் பற்று வந்துருச்சு. ஏன் அதே பகவானோட வைக்கக்கூடாது? நம்ம அந்த பற்றுதல் வரணும். அந்த பற்றுதல் வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி சத்சங்கம்லாம் வைக்கிறோம். அடிக்கடி நீங்கள் இங்கே வரணும். தையல் இதுக்காக மட்டுமே கிடையாது. அடிக்கடி நம்ம வரும்போது அப்படி அந்த சத்சங்கத்தின் மூலமாக இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை நமக்கு வரும். முதல் அந்த இறைவன் இருக்கிறான்ங்கிறது மட்டும் கிடையாது, அவருடைய சக்தி அபாரமானது, எல்லையற்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். நீங்கள் அமுதமொழிகளில் படிச்சிருப்பீங்க, 2 யோகிகள் காட்டில் இருக்காங்க. நாரத பகவான் அந்த பக்கத்துல இருந்து வர்றாரு. முதல் யோகி கேட்கிறார், எங்கிருந்து வர்றீங்கன்னு கேட்கிறார். நாரதருக்கு பகவான் வைகுண்டத்துக்கு அவருக்கு ஃப்ரீ பாஸ்போர்ட் இருக்கு, எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம் அவருக்கு. அதனால நான் சொல்றேன், நான் வைகுண்டத்துல இருந்து பகவானை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ முதல் யோகி சொல்ற, பகவான் இப்போ என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறார்? அப்போ நாரதர் சொல்றார், கேட்டுப்பீங்க, இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. நாரதர் சொல்றார், பகவான் ஊசியின் காதிலே ஒட்டகத்தையும் யானையும் செலுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஸோ முதல் யோகி கேட்டது, ஓ பகவானால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவர். ஓ அப்படியா அப்படின்னு சொல்றார். அதே கொஞ்ச தூரத்துக்கு வந்தார், இன்னொரு யோகி உட்கார்ந்துருந்தார். அவருக்கு இதே கேள்வி கேட்டார், எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி. நான்
பகவானிடமிருந்து வருகிறேன், இதிலிருந்து வருக, வைகுண்டத்திலிருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னாரு. பகவான் இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டப்போ, ஊசியின் காதில் ஒட்டகத்தையும் யாரையும் செலுத்துகிறார்னா அது எப்படி முடியும்? ஏன் முடியும் அப்படின்னா, அவர் என்னன்னா தனக்குள்ள தன்னை சார்ந்த உடல் மனது உள்ளவர்களை வச்சு என்னால முடியாது, இங்க உள்ளவங்களால யாரையும் முடியாது, அதனால இது எப்படி முடியும் அப்படிங்கிற அவநம்பிக்கை அவருக்கு. ஆனா முதல் யோகி பகவானால் என்ன, அவருக்கு சத்சங்கம் அதிகம், அவருக்கு எப்பவும் ஸ்மரணம், இறை நாமத்தையே ஸ்மரணம் செஞ்சார்கள். அதனால தான் நம்ம சொல்றோம் மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். மௌன விரதமும் ரெண்டு இருக்கு. மௌன விரதம் அப்படின்னா வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் மனம் கிடையாது. ஏன்னா கீதையிலையும் சொல்லியிருக்கு, கர்ம இந்திரியானி சமஜன்ய ஏ ஆஸ்தே மனசா ஸ்மரன். நம்ம வேலை செய்யாம இன்னைக்கு மௌன விரதம் சொல்லிட்டு உட்காந்துருவோம். மாமியார் நேற்று எனக்கு ஏன் இப்படி சொன்னா, திட்டினா, குழம்புல உப்பு இல்லை அப்படின்னு சொன்னா, அதை சொன்னா, இது சொன்னாரு. அது மட்டும் இல்லை, மாமனார் எல்லாரையும் நினைச்சுக்கிட்டு உட்காந்து மௌனம். இது மௌனமா? மௌனம்ங்கிறது என்னன்னா, இறை நாமத்தை ஸ்மரணித்து கொண்டே ஞாபகத்தில் வைத்து கொண்டே இருப்பது தான் மௌனம். இதைத்தான் ரமண மகரிஷி சொல்றார், பகவான் ராமகிருஷ்ணன் சொல்றார். நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன்னா ஊர் வம்பெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது மௌனம் கிடையாது. மௌனம் என்பது இறை நாமத்தை நினைத்து கொண்டிருக்கிறது. ஸோ அடுத்த பாயிண்ட் நான் வர, பகவானால் எதையும் செய்ய முடியும். அதுக்கு உதாரணம் சொல்றேன். பகவான் ராமகிருஷ்ணன் இந்த உலகத்துக்கு சனாதன தர்மத்தை இந்த நாடு முழுவதும் பரப்பினார். உங்களுக்கு தெரியும், துரு விவேகானந்தர் மூலமாக. விவேகானந்தர் யார்? மகாராஜ் சொன்னார் இப்போ அழகா, விவேகானந்தர் சப்த ரிஷிகளில் ஒருவர் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சப்த ரிஷிகளில் ஒருவர் இந்த பூலோகத்துக்கு சாதாரண பாமரனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டம். ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரொஃபஸர், காலேஜ் ப்ரொஃபஸரை கூட்டிட்டு எல்கேஜி கிளாஸ் எடுக்க முடியுமா? பகவான் ராமகிருஷ்ணரால் முடிகிறது. சுவாமி விவேகானந்தரை மேல சப்த ரிஷிகளிலிருந்து ஒருத்தர், சப்த ரிஷிகளாக இருந்த ஒருவரை கீழே கொண்டு இந்த பாமரர்கள் படுகின்ற துயரத்தையும் துன்பத்தையும் உணர்ந்து அவர்களுக்கு தீர்வு கொடுக்கணும், அவர்களுக்கு என்ன வழி, இறைவனை அடைவதற்கான வழி என்ன என்பதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பகவான் ராமகிருஷ்ணர் இதுல தட்சிணேஸ்வரத்தில் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அங்கே வாழ்ந்தார். ஆனால் 12 ஆண்டு காலம் அவர் தவம் செய்தார், தவ வாழ்க்கை மேற்கொண்டார். அந்த தவ வாழ்க்கையில முதல் 4 வருடம் வியாகுலதா, மன ஏக்கத்துடன் இறைவனை ஸ்மரணித்து இறைவனையே நினைத்து வியாகுலதையினால் இறைவனை அடைந்தார்ங்கிறத முதல் 4 வருட தவம். 2வது 4 வருட தவம் என்னன்னா, இந்த புராணம், இதிகாசம், சாஸ்திரத்தில் உள்ளபடி இறைவனை எப்படி அடைவது என்பதை அடுத்த 4 வருடம். 4வது 4 வருடம் என்ன விஷயம் அப்படின்னா, நரேந்திர சாதனை. நரேந்திரங்கிறவர் விவேகானந்தர் சப்த ரிஷிகள் அவரை கூட்டி கொண்டு சாதாரண எல்கேஜி கிளாஸ் எடுக்கிற மாதிரி அவர் செய்த இது ஒரு சாதனை. ஏன்னா இறைவனால் எதையும் நம்ம செய்ய முடியும் என்பதை இதில் சொல்றாங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த 16 நேரடி சீடர்கள்ல ஒருத்தர் சுவாமி அத்புதானந்தர், உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அவர் மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கினதில்லை. அவருக்கு அவர் பாடம் எடுத்து கொடுத்தார், பாடம் சொல்லி கொடுத்தார் பகவான் ராமகிருஷ்ணர். ஆ அப்படின்னு சொன்னா ஆன்னு சொல்லிட்டாரு, ஆ அப்படின்னா ஆ. பகவான் ராமகிருஷ்ணன் ஆவுக்கு அப்புறம் ஆன்னு வரும் இல்லையா, தீர்க்கம் வரும் இல்லையா, அதை சொன்னார். ஆனா அதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை அவரால். யாரு? சுவாமி அத்புதானந்தர். எதுக்கு சொல்றேன்னா, கல்வி என்பது ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது சொல்றது, அது நமக்கு புரியலைன்னா பரவாயில்ல. ஸோ பகவான் ராமகிருஷ்ணன் எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒண்ணுமே கல்வி அறிவே இல்லாத ஒரு அத்புதானந்தரையும் பின்னால் ஒரு பெரிய ரிஷி மாதிரி ஆக்கினார். எப்படி வேதாந்தங்கள்லாம் அவர் வாயில வருது அப்படின்னு சர்வசாதாரணமா சொல்றாரு. எப்படி இப்போ நான் ஞாபகப்படுத்திக்கிங்க, பகவான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஊசி மூனையிலே ஒட்டகத்தை ஞானத்தையும் செலுத்துகிறார். அத்புதானந்தர் ஒண்ணுமே படிக்காத ஒருவர், அவரால் இந்த உலகத்திற்கு வேதாந்தங்கள் வர்ற பக்தர்களுக்கு எத்தனை பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் இவங்கெல்லாம் வர்றாங்க, அவர்கிட்ட வேதாந்தத்தை பற்றியும்
உபனிஷத்தை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காரு. பகவானுடைய பெருமைகள் எல்லாம் பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒருத்தர் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை. இப்போ கூட அது நடக்குது. இறைவனால் எதுவும் செய்ய முடியும்ன்றது இப்போ கூட நடக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லுவா, பிரயாக் இதில் நடந்தது இல்லையா, உங்களுக்கு தெரியும். மகா கும்பமேளா நடந்தது. எத்தனை கோடி பேர் போயிருக்காங்க? 64 கோடி. இந்தியாவில் பாதி ஜனத்தொகை அங்கே போயிருக்கு. எங்க? ஒரு சின்ன ஊரில். எப்படி போக முடிஞ்சது? அதான் காது. ஊசியின் காதின் வழியாக ஒட்டகத்தையும் யானையும் செலுத்த முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த பிரயாகில் கோடான கோடி மக்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இப்படி பகவானால் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு வரணும் என்றால் தையல் கிளாஸுக்கு மட்டும் வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இங்கே சத்சங்கம், பகவானுடைய திருநாமத்தையும் பகவானுடைய உபதேசங்களையும் மீண்டும் 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 கேட்கும் பொழுது பகவான் மேல் நமக்கு நம்பிக்கை வரும். முதலாக பகவானால் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு தெளிவும் நமக்கு வரும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், நம்முடைய ஆன்மீகத்துக்கு தடையாக இருப்பது எது? ஆன்மீகத்துக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய ஆனந்தமான வாழ்க்கை என்பது நீங்கள் வந்து காசு பணம் இருந்தால் தான் வாழ்க்கைன்னு இருக்கிறது கிடையாது. நல்ல நிம்மதியாக இருக்கிறதுல நல்ல அமைதியான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது. காசு பணம் மட்டும்தான் அமைதி தரும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஆன்மீகத்துக்கு தடையாக இருப்பது எது என்று பகவான் ராமகிருஷ்ணன் இல்லற பக்தர்களுக்கு சொல்கின்ற உபதேசம் என்ன? 6 வகையான துயரங்கள், அதாவது 6 வகை, அதாவது காம, குரோத, லோக, மதம், மாத்சரியம் அப்படின்னு சொல்லி 6 தடைகள் நமக்கு ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறது, இல்லறத்தாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த 6 தடைகள் அப்படிங்கிறது 6 கிடையாது, 1 தான் 6ஆக உருவெடுத்து இருக்கிறது. காமம், காமத்திலிருந்து குரோதம், மோகம், லோபம், மதம், மாத்சரியம். இப்படி தனித்தனியா எப்படி நம்ம சினிமா படத்துல எல்லாம் பார்ப்போம். பகவான் இது சூரசம்ஹாரம் நடக்கும்போது, சூரசம்ஹாரம் துர்கா இதில் சஷ்டமி, அதாவது என்ன சொல்றது, மகிஷாசுர மர்த்தினி இது பண்ணும்போது தேவி 6 உருவமாக எடுப்பார். அதுக்கப்புறம் அது ஒன்றாகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக இந்த காம, குரோத, மோகம் 6 கிடையாது, 1 இன்னொன்று மாறும். நமக்கு இது வந்து இது நீங்கள் விஸ்வாமித்திரனுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஒவ்வொன்றா வரும். இந்த 6 மாற்றங்கள் எப்படி, காமம் எப்படி குரோதமாக மாறுது, குரோதம் எப்படி லோபமாக மாறுது அப்படிங்கிறது அந்த விஸ்வாமித்திரனுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது நமக்கு இதெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி இந்த 6 தடைகள் கிடையாது, இந்த 1 தான். இந்த தடையை நம்ம எப்படி மீண்டு வருவது அப்படின்னா, இந்த 6 தடைகளை நாம் மீண்டு வர வேண்டும் என்றால் இறைவனால் மட்டுமே நாம் முடியும். ஏனென்றால் அவரால் அபார சக்தி இருக்கிறது. அப்போ அந்த திருப்பி நான் சொன்னதுதான், இந்த அபார சக்தியை நாம் உணர வேண்டும் என்றால் சத் சங்கம், மீண்டும் மீண்டும் இறைநாமத்தை, இறைவன் மேல் நமக்கு நம்பிக்கை வரும். அதனால தான் தேவி இதில் படிக்கும்போது துவமே பிரம்ம சனாதனிமா சாரத ஈஸ்வரி, அதில் வந்து அத்வைத தத்துவமும் துவைத தத்துவமும் 2மே வருது இந்த ஒரே வரியில. தொம்மே பிரம்ம சனாதனிமா சாரத ஈஸ்வரி சுபதேமா. ஃபர்ஸ்ட் லைன்ல அத்வைத தத்துவம் வருது, 2வது லைன்ல துவைத தத்துவம் வருது. ஸோ இப்படி ஒரே அந்த இறைவன் தான் எல்லாமாக இருக்கிறார். நான் சொல்லும்போது கூட சொன்னார், நாம் எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள் அப்படின்னு சொன்னார். எதை வச்சு சொல்றாருன்னா, எல்லாம் இந்த இறைவன், இந்த உலகம் இறைவன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் யார் என்றால் இறைவன் தான். நாம ரூபத்திலே நாம் மாறுபட்டிருக்கிறோம். அறியாமையின் காரணமாக நமக்கு அது புரிவதில்லை. ஸோ அதுக்கு என்ன வழி? இந்த 6 தடைகளை எப்படி மீண்டும் நாம் இறைவனை அடைவது அப்படிங்கிறதுக்கு ஒரே வழி பக்தி. பக்தியைத்தான் நம்ம சொல்றாரு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பக்தி நமக்கு வரணும் அப்படின்னா 4 யோகம் சொல்லியிருக்காரு பகவான், சொல்லியிருக்காரு 4 யோகம் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த பக்தி தான் இந்த கலியுகத்திற்கு மிக சிறந்த ஒரு வழி அப்படிங்கிறது சொல்றாரு. இந்த காம, குரோத, லோக, மோகத்தை வந்து நம்ம மீண்டு செல்வது, இந்த தடையை உடைத்தெறிவதற்கு என்ன வழி அப்படின்னு சொன்னால் பக்தி மட்டும்தான் வழி அப்படின்னு சொல்றாரு. அது பகவான் ராமகிருஷ்ணரை வாழ்ந்து காமித்தார். பக்தியின் மூலமாக நாம் எப்படி இறைவனை அடைய வேண்டும் என்று
வியாகுலதா யோகம் அப்படிங்கிற ஒரு வியாகுலத முதல் 4 வருட காலம் இறைவனை மனதால் உருகி 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 இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து இறைவனை அடைந்தார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் 4 இது வந்து அமுதமொழிகளிலே இருக்கு. ஸோ இந்த அறியாமையின் காரணமாகத்தான் இந்த காமக்ரோத லோகம் எங்கிருந்து வருது? நம்முடைய அறியாமை. இந்த அறியாமைங்கிறது என்ன? உள்ளதை தவறாக புரிந்து கொள்வதுதான் அறியாமை அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த அறியாமையின் மூலமாகத்தான் நமக்கு இந்த 6 எதிரிகள் வருகிறார்கள். அப்ப உண்மை எது அப்படின்னா எல்லாம் இறைவர்கள் தான். ஏன்னா ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க உங்க குழந்தைய பால் ஊட்டி சீராட்டி தாளாட்டி வளர்க்குறீங்க. அந்த குழந்தைய உடல் மனம் என்று பார்த்தால் அதன் மேல் அன்பு வராது. அதில் இறைவன் இருக்கிறான் என்று நினைத்தால் மட்டும்தான் நமக்கு அன்பு வரும். இதுதான் நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஆண், நான் பெண், அதே மாதிரி நான் பார்க்கின்ற இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் ஆண்கள் பெண்கள் அப்படி என்று பார்த்தோம்னா அது அனாத்மா. இந்த அனாத்மா என்பது அறியாமை. அப்ப இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பிரம்மம் சொல்றது 7வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இறைவன் தான் எல்லாமாக இருக்கிறார், எல்லா உயிர்களும் அவர் தான் இருக்கிறார். உங்களுக்கு எல்லாமே நம்முடைய சைவ சித்தாந்தத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரமண மகர்ஷியும் சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் இருக்கிறார். அப்ப நான் அந்த உயிர்களிடத்தில் இருக்கின்ற இறைவனை பார்த்தால் நமக்கு அழியாத அன்பு இருக்கும். அதனாலதான் லவ் இஸ் பிளைண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பிளைண்ட்னு சொன்னாங்கன்னா, உடல் மனம் என்று பார்த்தால் அது குருட்டுத்தனம் தான். அதே இறைவன் இருக்கிறான், இறைவனாக பார்த்தால் அது ஒளி மிகுந்த அந்த இதுன்னு சொல்றதா சைத்தன்யம் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்படி இந்த உடல் மனத்தை நாம் இறைவனாக பார்த்தால் அங்கு நமக்கு அழியாத அன்பு கிடைக்க வரும். அந்த அழியாத அன்பு மூலமாக நாம் இந்த இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அதனாலதான் இந்த அந்த அன்பு வரணும், இந்த அழியாத அன்பு வரணும் அப்படின்னா நம்ம பக்தி செய்யணும். பக்தி செய்யணும்னா எப்படி? நம்ம இந்த உடல் மனதோடு இருக்கின்ற அந்த பகவானை இறைவனாக நம்ம பார்ப்பது எப்படி அப்படின்னா, நாம் ஒவ்வொரு நாள் இது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் அந்த இறை நாமத்தை சொல்ல 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 அதை உணரும் பொழுது நமக்கு அவர் மேல் பக்தி வரும். அந்த பக்தியின் மூலமாக படிப்படியாக அவரே நமக்கு வழிகாட்டுவார். அதாவது அந்த மீண்டும் மீண்டும் அவரை ஸ்மரணிக்கும் போது அவருடைய புகழ், அவருடைய பராக்கிரமம், அவருடைய சக்தி நமக்கு வெளிப்படுத்துவார். ஸோ இந்த பக்தி சிறந்ததா அல்லது ஞானம் சிறந்ததா அல்லது யோகம் சிறந்ததா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு போட்டி வந்தது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு வீடு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், 2 ஃப்ளோர் இருக்கு. கீழே வந்து பக்தி செய்கின்ற பக்தன் இருந்தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஞானி ஒருவன் இருந்தான். இந்த 2 பேரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஞானிக்கு திடீர்னு தோன்றுச்சான், பக்தியை விட ஞானம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு எப்படி சொல்றது அப்படின்னா, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு ஒன்று இருந்தது, பிளாக் போர்டு. அந்த போர்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, சோகம் அப்படின்னு அவர் எழுதி வச்சுட்டார். சோகம்ன்ற நானே அவன் அப்படிங்கிற ஒரு அத்வைத தத்துவம் வந்து அது ஞானத்தினோட தத்துவம். சோகம்னா நானே அவன் அப்படிங்கிறது ஒரு எழுத்து. இது அந்த ஞானி எழுதிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் யார் வந்தாருன்னா, ஒரு பக்தன் வந்தான். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பக்தன் வந்தான். அவனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா அது, நம்ம இருக்கிற இடத்துல இவன் இப்படி எழுதி வச்சிருக்கானே அப்படின்னு. அவன் கீழே என்ன சொன்னான், அந்த சோகம்னு எழுதியிருந்தான் இல்லையா, கீழே அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்து சேர்த்தான், தா அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்தான். அப்போ என்னாச்சு, தாசோகம். என்னாச்சு, தாசோகம்னா அடியேன்னு அர்த்தம். பக்தனுக்கு என்ன அடியேன்? அடியேன்னா இறைவனுடைய தாசன், நான் வேலைக்காரன் அப்படிங்கிறது தாசன். அவன் போயிட்டான். பக்தன் இப்படி எழுதிட்டு அவன் சோகம் எழுதுறது எழுதினா முன்னாடி தான்னு சேர்த்தான், தாசோகம்னு ஆகி போச்சு. தாசோகம்னா பக்தன், அடியா இருக்கு, அடியேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது எழுதிட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஞானி வந்தான். என்னடா தாசோகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவன் என்ன பண்ணான், அந்த திருப்பி அந்த ஞானி முன்னாடி சான்னு எழுதிட்டான். சதா சோகம் அப்படின்னு அர்த்தம். சதா சோகம் அப்படின்னு, சதா சோகம் எப்போவுமே நீயே நான், அதாவது அவனே நான் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லுது. அவன் எழுதிட்டு அவன் போயிட்டான். திருப்பி அந்த பக்தன் வந்தான். வந்து என்னடா திருப்பி இப்படி எழுதினாலும் திருப்பி முன்னாடி ஒரு தா போட்டான். அவன் என்னாச்சு,
தாசோகம் தாசம் அப்படிங்கிற, அதாவது அடியேனுக்கு அடியேன் பக்தி. அது இதுல சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாருல, என்ன பாடுறாரு? சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு சிதம்பரத்துல, பக்தனாய் பிறந்தோருக்கு அடியேனும் அடியேன் அப்படிங்கிற வார்த்தை கடைசி அவர் எழுதிட்டு போயிட்டார். ஸோ எதுக்கு சொல்றேன்னா, பக்தியின் மூலமாக, ஏன்னா கலியுகத்தில் இருக்கோம். பகவான் ராமகிருஷ்ணர் அழகாக ஒரு வார்த்தை சொல்றார், இந்த உடல் அன்னகத பிராணம், இந்த உடல் உணவை சார்ந்து இருப்பதால் கலியுகத்தில் ஞானம் மிகப்பெரிய தத்துவங்களை எல்லாம் நம்மளால் நினைத்து நம்மளால் பயிற்சி செய்ய முடியாது என்பதற்காக அவர் பக்தி தான் சிறந்தது. இதைத்தான் சைத்தன்ய மகாபிரபுவும் சொல்லிட்டு போனாரு. இதே அந்த சைத்தன்ய மகாபிரபுவோடைய இது விளக்கத்துக்காக இவர் அமுதமொழிகளில் பக்தி தான் சிறந்தது, பக்தி தான் எளிமையாக. ஏன்னா கிருஷ்ணருக்கு எப்படி யசோதா இது பண்ணா, பக்தியின் மூலமாக அந்த பரம்பொருளே கிருஷ்ணராக இருந்திருக்கார். ஆனால் அது புரியாம அந்த பக்தியின் மூலமாக அவனுக்கு அந்த வெண்ணையை ஊட்டி அவனுக்கு அடிக்கிற இடத்துல அடிச்சு இது பண்ணார். இது பக்தியின் சிறந்தது அப்படிங்கிறதுக்காக நமக்கு எளிமையாக இதெல்லாம் புரியும். உங்களுக்காகத்தான் நான் சொல்றேன். எப்படி நம்ம குழந்தைய நீங்க வளர்க்குறீங்க, இந்த குழந்தைய நீங்க கிருஷ்ணனாக ராமனாக அப்படி பார்த்து வளர்க்கும் போது நமக்கு அவங்களுடைய பக்தி நமக்கு கூடும். எளிது இது, அதாவது டே டு டே லைஃப், ப்ராக்டிக்கல் லைஃப்ல இதெல்லாம் வருது. சுவாமி அகண்டானந்தஜி 16 சீடர்களில் ஒருவர். அவர் ஒரு நாள் மிக உடல் நோய் பயப்பட்டு அவர் படுத்திருக்காரு, ஃபீவர், எந்திரிக்க கூட முடியல. அப்போ என்ன பண்ணாருன்னா, அவர் வேதாந்தமெல்லாம் படிச்சிருக்காரு. அதனால் என்ன பண்ணாரு, நான் என்ன மனோ புத்தி அகங்கார சித்தானு நாகம், இந்த மனம் நான் இல்லை, உடல் நான் இல்லை அப்படிங்கிற வேதாந்தத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மைண்டை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிட்டு வந்தார். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னன்னா, பகவான் ராமகிருஷ்ணர் அந்த இடத்துல காட்சி கொடுக்குறாரு. பகவான் ராமகிருஷ்ணர் வர்றாரு. அப்போ அகண்டானந்தர் என்னென்ன இப்போ இந்த நேரத்தில் வந்திருக்காரு அப்படின்னா, பகவான் ராமகிருஷ்ணர் வெள்ளை வேட்டி கட்டிருக்காரு. அவருக்கு தெரியும், ஒரு சதர், ஒரு சிகப்பு பார்டர் இருக்கும். ஒரு தோளில் அந்த ஒரு முனை அந்த இந்த பக்கம் தோளில் லெஃப்ட் ஹேண்ட் தோளில் விட்டுருப்பார். அப்படி ஒரு காட்சி கொடுத்தார். அந்த காட்சியில் ஒரு கை காமிட்டு இப்படி காமிக்கிற மாதிரி காமிக்கிறார். அப்படி காமிக்கும் போது என்ன பண்ணாரு, அகண்டானந்தர் எதை காமிக்கிறாரு பகவான், எதை காமிக்கிறார் அப்படின்னா, யசோதா ஃப்ரெஷ்ஷாக கடைஞ்ச தயிரை கடைஞ்சி அந்த வெண்ணையை ஃப்ரெஷ்ஷாக என்ன ஒரு வெண்ணையை கையில் வச்சுட்டு கிருஷ்ணரை கூப்பிட்றார். கிருஷ்ணர் என்ன பண்ணுறாங்க, 4 காலில் குழந்தை கோபாலர் 4 காலில் நடந்து வர்றான். நடந்து பக்கத்தில் வரும்போது கிருஷ்ணன் வந்துடுறாங்கிற ஒரு ஆனந்தம் அந்த அம்மா முகத்துக்கு தெரியும். இந்த உலகத்தில் எதுவும் அவன் ஆனந்தத்தை கொடுக்காது, அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி அவர் முகத்தை காமிக்கிறார் அந்த இடத்துல. அந்த கிருஷ்ணனுக்கு தான் விளையாட்டு பிள்ளையாச்ச, 4 கால் எடுத்து உள்ளே வைக்கிறான். அப்புறம் 3 கால் 2 ஸ்டெப்பு பின்னாடி போகிறான். அந்த பின்னாடி போகும்போது இந்த அம்மாவுடைய முகத்தை பார்க்கும்போது இந்த உலகத்தில் இல்லாத ஒரு கஷ்டம் அந்த முகத்தில் தெரியுது. கிருஷ்ணன் முன்னாடி வரும்போது அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்படி மாறி மாறி காமிக்கும் போது அப்போதான் புரியுது, அகண்டானந்தர் இப்படி எளிமையாக பக்தி சொல்லி கொடுத்தார். சரள் கதாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சரள் கதாய்னா எளிமையான வழியில் பகவான் நமக்கு சொல்றார், பக்தி சிறந்தது. இந்த கலியுகத்துக்கு எதுவும் இப்போ இந்த அன்னகத பிராணம் சொல்லி இந்த உணவை சார்ந்து இருக்கின்ற உடலுக்கு எது சிறந்தது என்றால் பக்தி தான் சிறந்தது என்று பகவான் எனக்கு அந்த காட்சியை காமிச்சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றார். இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த பக்தியின் மூலமாக நம்ம நிறைய பார்த்துட்டோம். நம்முடைய நாயன்மார்களுடைய கதை பார்த்துருக்கோம், ஆழ்வார்களுடைய கதையை பார்த்துருக்கோம். எப்படிப்பட்ட பக்தி, அந்த பக்தியின் மூலமாக எளிதில் இறைவனை அடையலாம் என்பதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணனும் இந்த சென்ற நூற்றாண்டிலே நமக்கு எல்லாம் காமிக்கிறார். அதனால் இந்த நல்ல தருணத்திலே இந்த பூஜை கூடம் என்ன சொல்றது, இந்த தையல் நிலையம், பூஜை கூடம், இதெல்லாம் ஒரு புனரமைத்து மீண்டும் உங்களுக்கு இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார். மர சொன்னது மாதிரி நிறைய இன்னும் ஃப்ளோரெல்லாம் எப்படி பண்ண அடுத்ததுல தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட என்ன முக்கியம்னா, இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் பகவான் ராமகிருஷ்ணரை, அன்னை சாரதை, சுவாமி விவேகானந்தருடைய ஸ்மரணம், நினைப்பு வரணும் நமக்கு. அதன் மூலமாக நம்முடைய பக்தி பெருகணும். அதன் மூலமாக பகவான் மேல் நம்பிக்கை நமக்கு அதிகமாக ஆகணும். அதன் மூலமாக நமக்கு பகவானால் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு உணர்வு வரணும் என்பதை பகவான் ராமகிருஷ்ணன் அமுதமொழிகளில் சொன்ன அந்த கருத்தோடு நான் முடிக்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி.
शांति। हरि ओम तत्सत्। श्री रामकृष्णार्पणमस्तु।